மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. மூத்த பத்திரிகையாளர் திரு கலை இணைந்திருக்கிறார். திரு கலை, இதுல என்ன சிக்னல்ஸ் கிடைக்குது? கூட்டணி தான் இந்த தேர்தலில் கூட்டணி அமைத்து தான் போட்டி அப்படின்னு எக்ஸ்பிளிசிட்டா அறிவித்திருக்கிறாங்க. அதை தாண்டி அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள்ல ஏதாவது புரிதல்கள் ஏற்படுதா? யாரோடு கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற சிக்னல்ஸ் வெளிப்படுறதா பாக்குறீங்களா? அது ரொம்ப தெளிவா இல்ல. இருந்தாலும் கூட மாநில மத்திய நலன்களில் அக்கறை உள்ள கட்சிகளுடன் போட்டின்னு சொல்லும் போது அது அவங்க கிட்டத்தட்ட பாஜகவோட நெருங்குறதா தான் நான் நினைக்கிறேன். அது எந்த கட்சி? பாஜகவோட கூட்டணி எல்லா கட்சியும் சொல்லுவாங்கல்ல, எங்களுக்கு மாநில மேல நலன் இருக்கு, தேசிய நலன் இருக்கு அப்படின்னு. பிஜேபின்னு எப்படி ஒரு இன்டர்பிரேஷன் போறோம்? அது தெளிவா இல்லைங்கிறது நான் முதலே சொல்லிட்டேன். பட் அவங்க ஏற்கனவே அறிவிச்சது அதிமுக தலைமையிலான கூட்டணியில் நாங்க மாநிலத்துல இல்ல, தேசிய அளவில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் நாங்க இருக்கிறோங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு 2026 தனித்து போட்டியிட்டு ஆட்சியை பிடிக்கணும், அதுக்கான கூட்டணி உருவாக்கணுங்கிறது எண்ணத்தையும் வெளிப்படுத்தி இருக்கும். மாநில நலன் அப்படின்னு மட்டும் ஹைலைட் பண்ணலாம, தேசிய நலன்ல அக்கறை கொண்ட கட்சி அப்படின்னு சொல்லும் போது அவங்களுடைய ப்ரொபென்சிட்டி, அவங்களுடைய விருப்பம் அப்படிங்கிறது பாஜகவை நோக்கி அதிகம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுல அப்படி இன்டர்பிரேட் பண்றீங்களா? வாய்ப்பு இருக்கு. அதான், ஏன்னா மாநில நலனில் அக்கறை கொண்ட கட்சியோட கூட்டணி சேருவோம்னு சொன்னா அது நிச்சயமா நம்ம உறுதியா சொல்லலாம் அதிமுகவோட சொல்லி. இப்ப அவங்க மாநில நலனில் தேசிய நலனில் இரண்டிலும் அக்கறை கொண்ட கட்சிங்கிறப்ப அது பாஜக நோக்கி போறாங்கிற ஒரு தெளிவுக்கு ஒரு ஐயப்பாடு எழுகிறது. எது கரெக்ட்னு சொல்றது உறுதியா சொல்ல முடியாட்டாலும் அவங்க பாஜகவோட தான் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நான் நினைக்கிறேன். அது அதிமுகவுக்கு பெரிய பெரிய பிளஸ் நினைக்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கேன், ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன், 3 வருஷம் 4 வருஷமா 1919 சொல்லிட்டு இருக்கேன். பாஜகவோடையும் பாமகவோடையும் இணைவதனால, கூட்டணி வைப்பதனால அதிமுகவுக்கு பெரும் நஷ்டம். ஆனா அதிமுகவும் முயற்சி செய்து வருது தானே, அது வெளிப்பட தானே. அவங்க பேச்சுவார்த்தையில பாமக அப்ரோச் பண்ணிருக்காங்க, அப்ரோச் பண்ணிக்கதான் சொல்றாங்க. பட் அவங்க அது கூட்டணிக்கு பாமக போறது என்பது அவங்களுக்கு அது கேடா தான் முடியும். ஒரு ஆப்வியஸ் சாய்ஸ் அப்படிங்கும் போது அதிமுக ஆப்ஷனும் இருக்கு, பாஜக ஆப்ஷனும் இருக்கு. அவங்க பாஜக ஆப்ஷனை ஏன் கூடுதலா தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்க மத்தியில ஆட்சியில பங்கு பெறலாம். ராமதாஸ் மகன் அன்புமணி ராமதாஸுக்கு யூபிஏல இருந்த மாதிரி ஒரு மந்திரி பதவி வாங்கலாம் அப்படிங்கிறது. அது அந்த ஆட்சியில பங்கு பெறுவதன் மூலமாக அந்த கட்டத்துல தான் தமிழ்நாட்டு நலன்கள் அதிகமாக பாதுகாக்கப்பட்டதுங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.